என்ன வேணும் ஸ்கூலுக்கு எல்லாமே இங்கிருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. திமுக காரன்னா திமிர் இருக்கணும். சாதாரணமா வரலடா திமுக. ஜென்சி மீட்டப் டிஆர்பி ராஜா பேச்சு. தமிழ்நாட்டுக்கு திமுக காரனை விட்டா எந்த காலத்திலயும் வேற வழி இல்லடா வளர்ச்சிக்குன்ற முழுமையான நம்பக்கூடிய. என்னடா மக்கள் இப்படி செய்து விட்டார்கள் என்று மக்கள் மீது வெறுப்பு காட்டாம அடுத்த நாளே கொளத்தூர் சென்று மக்களுக்கு நன்றி தெரிவித்தவர் தலைவர் ஸ்டாலின். இப்படிப்பட்ட ஒரே ஒரு தலைவனை இந்த நாடு எந்த காலத்திலாவது பார்த்து உள்ளதா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். அதற்கு காரணம் என்ன? இந்த கொள்கை பிடிப்பு, தமிழ்நாட்டின் வளர்ச்சி மீது அசைக்க முடியாத நம்பிக்கை. திமுக காரன் என்றால் எப்போதுமே ஒரு திமிர் இருக்கத்தான் செய்யும். திமுக காரனால் மட்டும்தான் தமிழ்நாட்டிற்கு வளர்ச்சியை ஏற்படுத்த முடியும் என்று முன்னாள் அமைச்சர் டிஆர்பி ராஜா பேசியிருக்கிறார். சாதாரணமா வரலடா திமுக. இதுக்குதான் சொல்றது, சாதாரணமா வரலடா திமுக காரன் சொன்னா அதற்கு பின்னால் 75 ஆண்டு கால வரலாறு இருக்கு. 75 காலம் துவண்டு போகாமல், தோல்வியை கண்டு துவண்டு போகாமல், என்னடா மக்கள் இப்படி பண்ணிட்டாங்களே மக்கள் மேல வெறுப்பு கக்காமல், இன்னும் நம்ம மக்களுக்கு நிறைய சொல்ல வேண்டியது இருக்கு போலன்னு அதை கத்துக்கிட்டு அந்த மனப்பான்மையோட அடுத்த நாளே என் தலைவர் செஞ்சாரு திராவிட நாயகன், எவ்வளவு பெரிய பின்னடைவு. அன்னைக்கு அடுத்த நாளே கொளத்தூர்ல சென்று நின்று மக்களுக்கு நன்றி சொன்ன ஒரே ஒரு தலைவனை, இப்படிப்பட்ட ஒரு தலைவனை இந்த நாடு எந்த காலத்தில பார்த்திருக்கான்றத நீங்க எல்லாம் சிந்தித்து பார்க்கணும். அதற்கு காரணம் என்ன? அதற்கு காரணம் என்ன? கொள்கை பிடிப்பு, தமிழ்நாட்டின் வளர்ச்சி மீது அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை, பற்று, பாசம். இதெல்லாம் தாண்டி தமிழ்நாட்டுக்கு திமுக காரனை விட்டா எந்த காலத்திலயும் வேற வழி இல்லடா வளர்ச்சிக்குன்ற முழுமையான நம்பக்கூடிய. நான் என்னைக்குமே சொல்றது, திமுக காரனா ஒரு திமிர் இருக்கதான் செய்யணும். அது எப்பவுமே இருக்கு. திமுக காரனால மட்டும்தான் தமிழ்நாட்டுக்கு எந்த காலத்துக்கட்டு நீங்க கொடுத்த அந்த கொஞ்சம் காலத்திலேயே இவ்வளவு பெரிய வளர்ச்சியை கொடுத்தது திராவிட முன்னேற்ற கழகம் தான் என்பதற்கு பல சான்றுகள் நாங்களால் கொடுக்க முடியும். ஆனா அது எதையும் நீங்க எல்லாம் இப்ப நம்ப மாட்டீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஃபேக் நியூஸ் ஃபேக்டரி நிறைய ஓடிட்டு இருக்கு. இது பற்றிய தகவல்களை தற்பொழுது விரிவாக பார்க்கலாம். தமிழக சட்டசபை தேர்தல்ல திமுக தோல்வியை தழுவியிருக்கு. இந்த தோல்வியில இருந்து மீண்டு வருவதற்கான பணிகளை திமுக தற்போது தீவிரமாக மேற்கொண்டு வருகிறது. மேலும் ஜென்சி தலைமுறையை ஈர்க்கக்கூடிய வகையிலும் அவர்களிடம் திமுகவின் கருத்துக்களை கொண்டு சேர்க்கும் நோக்கத்திலும் ஜென்சி டிஎம்கே மீட்டப் என்பது சென்னை அண்ணா அறிவாலயத்துல நேற்றைக்கு நடந்தது. இந்த காலகட்டத்தில் நான் திமுக காரன், அந்த திமுக கூடிய உயர பிடிச்சுக்கிட்டு போறான் பாரு, அவன் தான் உண்மையான திமுக காரன். அந்த காலத்தில் காங்கிரஸோட அடக்குமுறையை தாண்டி வந்து அதற்கு பிறகு மிசா எனும் அந்த கொடுங்கோல் காலகட்டத்தை தாண்டி வந்து 13 ஆண்டுகள் ஆட்சியில் இல்லாவிட்டாலும் மீண்டும் ஆட்சிக்கு வந்து 2 ஆண்டுகள் மட்டுமே இருந்துவிட்டு மிகப்பெரிய கொடூரமான அன்னைக்கும் பொய் செய்திகளால் 91 பொய் செய்திகளினால், பொய் பிரச்சாரத்தினால், இது இன்னும் மட்டும் நடக்கல, அன்னைக்கும் நடந்துச்சு. பொய் பிரச்சாரத்தினால் ஆட்சி அமைக்க முடியாத சூழலிலும் மீண்டும் 96 மிகப்பெரிய வரலாற்று சிறப்புமிக்க வெற்றி பெற்று மீண்டும் வரலாற்று சிறப்புமிக்க ஆட்சியை கொடுத்து துவண்டு கருந்து விழுந்து கிடந்த தமிழ்நாட்டை மீட்டெடுத்தது 96 சரி, 2006 சரி, 21 சரி, திராவிட முன்னேற்ற கழகம் தான். இந்த மீட்டிங்ல ஏராளமான ஜென்சி தலைமுறையை சேர்ந்தவர்கள் பங்கேற்றாங்க. திமுக தலைவர்கள் மீட்டிங்கில் பங்கேற்று பேசினாங்க.
முன்னாள் அமைச்சர் TRP ராஜா இந்த மீட்டிங்ல பேசியிருக்கிறாரு. குறிப்பா என்னடா மக்கள் இப்படி செய்து விட்டார்கள் என்று மக்கள் மீது வெறுப்பு கக்காமல் இன்னும் மக்களுக்கு நிறைய சொல்ல வேண்டியது இருக்கிறது போல் என்று அடுத்த நாளே தலைவர் ஸ்டாலின் அவர்கள் கொளத்தூர் மக்களை சந்திச்சாரு. எவ்வளவு பெரிய பின்னடைவு அது. ஆனால் அடுத்த நாளே கொளத்தூர் சென்று மக்களை சந்தித்து நன்றியும் கூறினார். இப்படிப்பட்ட ஒரே ஒரு தலைவனை இந்த நாடு எந்த காலத்திலாவது பார்த்து உள்ளதா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். அதற்கு காரணம் என்ன? கொள்கை பிடிப்பு. தமிழ்நாட்டின் வளர்ச்சி மீது அசைக்க முடியாத அந்த நம்பிக்கை, பற்று, பாசம் எல்லாம் தாண்டி எந்த காலத்திலும் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு திமுக காரனை விட்டால் வளர்ச்சி இல்லை என்ற முழு நம்பிக்கைதான். நான் என்றைக்கும் சொல்வதுதான், திமுக காரன் என்றால் எப்போதுமே ஒரு திமிர் இருக்கத்தான் செய்யும். திமுக காரனால் மட்டும்தான் தமிழ்நாட்டிற்கு வளர்ச்சியை ஏற்படுத்த முடியும். நீங்கள் கொடுத்த கொஞ்ச காலத்திலேயே தமிழகத்திற்கு வளர்ச்சியை கொடுத்ததற்கு பல சான்றுகளை எங்களால் கொடுக்க முடியும் அப்படின்னும் பேசியிருக்கிறாரு. திமுகவை பார்த்தா என்னைக்குமே ஒரு சிலருக்கு பயம் இருந்துகிட்டே இருக்குன்றதற்காக இது மிஸ்ஸாவை பார்த்த திமுக 75 பேட்சரா அப்படின்றது இன்னும் தெரிய மாட்டேங்குது சில பேருக்கு. இன்னைக்கு சும்மா விட்டுருந்தா ஒரு 50 பேர் உட்காந்து பேசியிருப்பாங்க. காலையிலே தெரியும், ரெண்டு மூணு நாளாக எல்லாம் பார்த்துட்டே தான் இருக்கும். எங்களுக்கு ஐடி விங் என்பது ஒரு அமைப்பு இல்லை, இயக்கமே அதற்குள்ளே இருக்க வேண்டும் என்பது தான் ஐடி விங்கோட நோக்கம். அப்படி தான் நாங்கள் செயல்பட்டு இருந்தோம். அதனால தான் தனித்தனியாக அவங்களா செஞ்சு வரட்டும். ஏன்னா இந்த கேப்பபிலிட்டி சுயமாக சொந்தமாக எழும்புகிற ஒரு கேப்பபிலிட்டி இருக்கிற இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். அவங்களா வரட்டும் தான் பண்ணாங்க, அவங்களா வந்தாங்க, இவ்வளோ தூரம் வந்தாங்க. அதனால் இது அவங்களுக்குரிய ஒரு விஷயமாகவே இருக்கணுன்றது தான் விட்டோம். நாங்கள் Q&A எடுக்க ஆரம்பித்தாங்க. அப்போ எங்கள் அண்ணன் தனியாக, நான் ஃபுல்லாக லைவ் பார்த்துட்டு தான் இருந்தேன். இப்போ அண்ணன் தனியாக உட்காந்து பதில் சொல்லிகிட்டே இருந்தார். நான் அவர்கிட்ட நிறைய கேள்வியெல்லாம் கேட்கணும்னு நினச்சிருந்தேன். அதனால தான் கேள்வி கேட்கலாம் தான் வந்தேன். பட் நீங்கள் கேட்ட கேள்விகள்லாம் கேட்டேன். இன்னும் நிறைய கேள்வி உங்களுக்கெல்லாம் இருக்குன்னு நல்லா தெரியும். அந்த கேள்விகளுக்கும் கேட்டால் பதில் சொல்கிறதுக்காக தான் இங்கே வந்திருக்கோம். ஏன்னா பதில் சொல்ல வேண்டிய கடமை எங்களது. இவர் பேசியது குறித்து நீங்கள் நினைக்கக்கூடிய கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் பதிவிடுங்கள். இது போன்ற அரசியல் செய்திகளுக்காக எப்பொழுதும் இணைப்பில் இருங்கள் ஜெம் தொலைக்காட்சியோடு. உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும். என்ன வேணும் ஸ்கூலுக்கு, எல்லாமே இங்கிருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.